கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைய வசனம் யோவான் 1:9. உலகத்திலே வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி. யோவான் 1:9. உலகத்திலே வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி. வசனம் யாரை பற்றி சொல்கிறாங்க அப்படின்னா ஏசுவை பற்றி சொல்கிறாங்க. ஆமென். ஏசப்பா தான் அந்த ஒளியா. உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற இருளை நீக்கி வெளிச்சம் தர போகிற ஒளி அவர் தான். ஆமென். வெளிச்சம் இருக்கிற இடத்துல இருள் இருக்காது. உங்கள் வாழ்க்கையில் இருள் இருக்கா? பலவீனன்ற ஒரு இருள் இருக்கா? பாவன்ற ஒரு இருள் இருக்கா? இந்த மாதிரி போராட்டன்ற ஒரு இருள் இருக்கா? ஏசுவா சொல்கிறாரு, நான் தான் அந்த ஒளி. என்னை பிடிச்சிக்கோ, என்னை நம்ப, வாழ்க்கையில் இருக்க எல்லாவற்றையும் நான் மாற்றிடுவேன்னு சொல்கிறாரு. நான் தான் அந்த ஒளின்னு சொல்கிறாரு. ஆமென். உங்களை பார்த்து தான் சொல்கிறாரு. சோர்ந்து போயிட்டு அவ்வளோதான், வாழ்க்கையே இருண்ட நிலைமையில் இருக்கீங்களே, உங்கள் வாழ்க்கைக்கு உங்கள் லைஃப்பில் ஏசுவா ஒளி தர வல்லவராக இருக்கிறார். ஏன்னா அவர் தான் அந்த ஒளி. நிச்சயமாக அவர் உங்களை உயர்த்தி ஆசீர்வதிப்பார். அவரை பற்றி கொள்ளுங்க. உங்கள் பாவத்தை எல்லாவற்றையும் அறிக்கை செய்து விட்டுடுங்க. ஏசுப்பாவை சொந்த ரட்சகராக உங்கள் இருதயத்தில் ஏற்றுக்கொள்ளுங்க. ஏசுப்பா நிச்சயமாக உங்களை ஆசீர்வாதத்தை உயர்த்துவார். உங்கள் வாழ்க்கை இருக்க இருளை நீக்கி ஒரு வெளிச்சத்தை தந்து உங்களை மற்றவங்களுக்கு வெளிச்சமாகவும் மாற்றுவார். ஆமென். சோர்ந்து போகாதீங்க. ஏசுப்பா உங்கள் கூட இருந்து உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.